அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஐயா, ஜீவ சமாதி கோயிலுக்கும் போகிறோம், ஜீவ முக்தி அடைஞ்ச மகான்கள் இருக்க கோயிலுக்கும் போகிறோம். இவங்களுக்குள்ள என்னையா வித்தியாசம்? ஜீவ சமாதின்றதை ஜீவ முக்தி அடைஞ்சதம்மா ஜீவ சமாதி அடைய முடியும். மற்றவெல்லாம் செத்து போயிட்டு சமாதி கட்டிட்டா சுடுகாட்டில் கூட நிறைய சமாதிங்க கட்டி வச்சுருப்பாங்க. செத்து போனவன் சமாதிக்கும் மகான்கள் சமாதிக்கும் நிறைய வேறுபாடு. எப்போ மகான்கள் சமாதிக்கு போறியோ கோயிலுக்கு போகிறதோட சக்தி உண்டு. ஆனால் அதே சமாதி தான் சுடுகாட்டிலையும் இருக்குது. அது சமாதி இல்லை, அது செத்து போன உடல் எடுத்து போய் பொச்சடி எரிக்கிறதுக்கு பதில் பொச்சு வச்சுன்னு ஒரு அடையாளமாக வச்சுருந்துரு. அந்த சமாதி வேறு. இங்கே சித்தர்களுக்கு மகான்களுக்கு ஞானிகளுக்கு கட்டுற சமாதிகள் வேறு. ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் அவன் வாழுங்காலம் வரைக்கும் உலகத்துக்காகவே வாழறான். உலகத்துக்காக வாழும்போது அவனுடைய ஆன்மா, அவனுடைய உயிர், அவனுடைய ஜீவன் உள்ளுக்குள்ளவே ஒடுக்கப்படும் போது அவன் அந்த ஜீவ முக்தி அடைஞ்சி அங்கே சமாதி பண்ணும்போது அங்கே போய் நினைக்கிற மக்களுக்கு பல காரியங்கள் கைகூடும். இதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ மலேசியா போயிருந்தேன், ஜப்பான்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் அழுதுக்குன்னே பேசுகிறார். இது மாதிரி நான் 20 வருஷமாக வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றுத்துக்கு உதவாதவனுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்தாங்க, எனக்கு ஒரு பெர்மிஷனும் கிடைக்கல, ரொம்ப வருத்தமாக இருந்தது, எவ்வளோ திறமையாக வேலை செய்யணும் பயனில்லாத இருந்தது அப்படின்ட்டு. ஆனால் நான் இங்கே வந்தேன், உண்மையாகவே மனசு விட்டு நான் வேண்டுதல் பண்ணேன். அப்போ எனக்கு சொன்னாங்க, உதவி மேனேஜர் போஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க உனக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நான் இங்கே வேண்டிக்கின்னு நான் வீட்டுக்கு போனோன்னே எனக்கு மேனேஜர் போஸ்ட்டு கொடுத்தாங்க. அப்போது இந்த கோவில், இந்த சிலை இவ்வளோ பவர் இருக்குதுன்னு நான் அன்றைக்கி தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னு மலேசியாவில் அவர் அழுதுக்குன்னே பேசிட்டு அன்றைக்கி உபதேசமும் வாங்கினார். எப்போவுமே உண்மையான மனசார நீ வேண்டுனீன்னா அந்த வேண்டுதல் பலிக்கும். ஏதோ ஒப்புக்கு நடக்குமோ நடக்காதா, எதுவும் கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு கும்பிட்டின்னா அது நடக்காது. எதை செய்தாலும் ஐயா நீயே சாட்சி, என்னுடைய இன்பமும் துன்பமும் உன் கையில் இருக்குது, துன்பத்தை கொடுக்கறதும் இன்பத்தை கொடுக்கறதும் உன் நீ தான், அதனால் நீயே என்னை காப்பாற்று அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா அது நடக்கும். நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், நான் செய்துக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஜீவ சமாதின்றது ஒரு சக்தி வாய்ந்த இடம், கோவிலை விட சக்தி வாய்ந்த இடம். கோவில்கள்ன்றது பல மகான்கள், பல ரிஷிகள், பல ஞானிகள் போய் அங்கே வழிபட்டதால் அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அங்கே வச்சிருக்கிறது கல் சிலை. நீ கல் சிலை நினச்சின்னா அது கல்லாகவே இருக்கும், அதை கடவுள்னு நினச்சின்னா அது கடவுளாகவே இருக்கும். அதனால தான் அருணகிரி சொல்கிறாரு, நீ அதனுடைய உன்னுடைய பார்வை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறும்டா அப்படின்னு சொல்லி. நீ கல்லாக பார்த்தீங்கன்னா அது கல்லாக இருக்கும், கடவுளாக பார்த்தீங்கன்னா கடவுளாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் அதை சொல்லுவார். அந்த கல்லாண்ட என்னென்ன வச்சுக்குது, ஒரு சேவல் வச்சுக்குது, ஒரு பாம்பு வச்சுக்குது, ஒரு மயில் வச்சுக்குது, ஒரு வேல் வச்சுக்குது. இத்தனை கடவுளுக்கு எதுக்கு அப்படின்லாம், கடவுளே நீ தாண்டான்றோம். அதனால் சொல்கிறார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது. பார்த்தா கல் தான் அது, ஆனால் நான் கும்பிடும்போது அது உருகி போச்சுறான். அந்த மாதிரி மனம் உருகி அதை வழிபடணும். வழிபடும் போது அந்த கல்லும் உருகும், அந்த கல்லுக்குள்ள அந்த சக்தியும் உனக்கு அருள் கொடுக்கும். அதனால் சொல்கிறார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதரும் சண்முகனுக்கு இயல் சொல் செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ராணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வார் தேடும் காயமா முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனை உல்லாச நிறகுல யோக இச்சல்லாப வினோதனம் நீ அலை எல்லாம் அறை என்னை இழந்த நல்லாம் சொல்லாய். இந்த உலகத்தில் எனக்குன்னு எதுவுமே இல்லை உன்னை தவிர. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நான் விட்டுட்டேன். நான் என்னை விட கெட்டவனே கிடையாது. 7 பிறப்பு எடுத்து செய்ய வேண்டிய பாவத்தை இந்த ஒரு பிறப்பிலே நான் பாவம் பண்ணிட்டேன். ஆனால் அத்தனை பாவமும் என்னை விட்டு விலகி போச்சு உன்னுடைய அருளால், நீ காப்பாற்றந்தால. ஆனால் இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒன்றுமே கிடையாது உன்னை தவிர. நீ தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும் என்றார்.
செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ராணி பாதம் படுது. இந்த மனுஷனுடைய மனம் கெட்டு போயிருக்கு. இந்த கெட்டுப்போன மனசை சீர்படுத்தணும். சீர் பண்ணால் தான் இவனுடைய வாழ்க்கை நிலையாக வாழும். அது சீராக இல்லைன்னா இவன் வாழ்க்கையை தடுமாறி போயிடும். அந்த தடுமாற்றம் வரக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறாரு, உன் மனசு கெட்டு போச்சு, இந்த கெட்டுப்போன மனசு சீர்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும்? முருகனுடைய காலம் கெடுவாய் மனநே கதிக்கேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடும் வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய். நீ செய்த அத்தனை கர்மங்களும் உன்னுடைய உயிரை குட்டி உன்னுடைய உயிரோட உறவாடும் போது அத்தனை கர்மங்களும் அதுக்கு நீ உடலை மறந்து உயிரை நினை. உயிரோட உறவாட கற்றுக்கோ, உடலோட உறவாடாத. உடல்ன்றது மண்ணுக்கொண்ட போது அது பொய்ப்பொருள் அது. ஆனால் உயிர்ன்றது மெய்ப்பொருள், அழியா பொருள். அதனால சொன்னான் சாகா கால் போகா புனல் வேகா சாகா கால் சாகா கால் போகா புனல் வேகா தலையன். இந்த உயிர்ன்றது காற்று தான். ஆனால் இந்த காற்று செத்தது கிடையாது, சாகிறதும் கிடையாது. மனுஷனுடைய உடலில் பெண்ணாக இருந்தால் சுரோனியதங்கிறது, ஆணாக இருந்தால் விந்துருது. ஆனால் இவன் செத்தான்னா அடுத்த உடலுக்கு அது போக முடியாது. அதனால் அவன் உடலோடு அது மறையும். ஆன்மா இருக்குது, அது மழையாலேயோ வெயிலாலேயோ கத்தியாலேயோ வெட்டவோ கொளுத்துவோ குளிர வைக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட பொருள் முப்பொருளாக இருக்கிற அகாரம் முகாரம் மகாரம்னு பேர். இந்த முப்பொருளும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதன். இந்த முப்பொருளும் ஒன்றானா கடவுள். அதனால சொல்கிறார், நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர சொருபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள் தாராயோ. போக அந்தரி பாலா நான் என்ன அப்படின்னு பார்க்கணும். சொல்கிறார், செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவன். இறைவன்றும் பிறந்ததும் இல்லை செத்ததும் இல்லை. மகான்கள் பிறக்கலாம் மறையலாம், மனிதர்கள் பிறக்கலாம் சாகலாம். அப்படிப்பட்ட இந்த உயிர் ஜீவன் ஆன்மா இது மூணை இணைக்கணும். அதனால் சொல்கிறார், ஏழுதளம் புகழ் காவேரி யாழ்வினை சோழ மண்டல நீதேரி மனோகரம் ராசகம்பீர நாடாளும் நாயகா வயலூர். 6 ஸ்தானம், மூலாதாரம் சுதிஷ்டானம் மணிபுரமும் அனாகதம் விசித்தி ஆக்ஞை. இது 6 ஸ்தானத்துக்குள்ள உயிர் எங்கலாம். 7வது 6 ஸ்தானத்துக்குள்ள அது உயிர் போய் திருப்பி பழைய இடத்துக்கு வரும்போது 6 ஸ்தானம் போகும்போது ஞானியாக இருக்கலாம். 6வது ஸ்தானம் சாதாரணமாக வரும்போது மனிதனாகும். ஆனால் சகசிராரம் ஏறி போச்சுன்னு சொன்னால் கடவுள் நிலையை தவிர வேறு நிலை இல்லை. அது 7வது ஸ்தானம். அப்படிப்பட்ட நிலையை நம்ம எட்டணும். அதை இப்போ எட்டணும்னா நம்ம உயிரை பிடிக்கணும். உயிரை பிடிச்சால்தான் அதை அடைய முடியும். அதை அடைஞ்சால்தான் மோட்சம் முக்தி. மோட்சம் முக்தின்றது ஏதோ கடையில் இருக்கிற பொருள் இல்லை, அது நமக்குள்ளவே இருக்கிற பொருள். அப்படிப்பட்ட மோட்ச முக்தியை நம்ம அடையணும்னு சொன்னால் நம்ம குரு சொல்லி கொடுத்த அந்த பாதையிலேருந்து விலகக்கூடாது. முதல்ல எந்த மாணவனாக இருந்தால் சீடனாக இருந்தால் குரு பேச்சை தட்டக்கூடாது. செத்துப்போன்னு சொன்னால் குரு சொன்னார் நான் செத்து போகிறேன்னு. ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய ஒரு கதை சொல்லுவார். ஒரு அம்மா ஒரு மகானுக்கு பால் எடுத்துன்னு போகிறாங்க. டெய்லி பால் எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு. அந்த ஆற்றை தாண்டி போய் தான் அந்த அம்மா பால் கொடுத்துட்டு வரணும். ஒரு நாள் பார்த்தா சரியான மழை பெஞ்சு ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போகுது. அப்போ இந்த பால் எடுத்துன்னு போய் அண்ணாண்ட போகிறதுக்கு வழி இல்லை. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி மேலேயே நடந்து போயிடுறாங்க. நடந்து போய் இந்த பாலை கொடுக்குறாங்க. இந்த மகான் கேட்குறாரு, எப்படிம்மா வந்த? தண்ணி மேலேயே நடந்து வரணும் சார். தண்ணி மேலே நடந்து, அது எப்படி சாத்தியம்? அது எப்படி நடக்கிறது? நான் பார்க்குறேன் வரேன் அப்படின்ட்டு மகானம் அவரும் வராது. வந்த உடனே இந்த அம்மா தண்ணி மேலேயே நடந்து போகிறாங்க. அவர் மகானம் காலை வைக்கிறாரு, உள்ளே போயிட்டார். இதுக்கு காரணம் என்ன? பேசின மகான் உள்ளே போயிட்டாரு. அதை கேட்ட சீடரும் தண்ணி மேலே போடுறாங்க. அந்த சீடருக்கு நம்பிக்கை. குரு சொன்னார் இது நிஜமாக இருக்கும், குரு சொன்னார் இதை செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையிலே அந்த அம்மா போனாங்க. அந்த நம்பிக்கையை அவங்கள்கிட்ட இருந்து விட்டுச்சு. இவர் நம்பிக்கையில் அது தண்ணியில் காலை வச்சா உள்ளே போடுமே நினச்சிக்கினே காலை வச்சார், உள்ளே போயிட்டார். அப்போது குருவனுடைய வார்த்தைக்கு
மறு வார்த்தையை இருக்கக்கூடாது. சீடர் அவன் தான் உண்மையான சீடர். அப்படிப்பட்ட நிலையை அடையும் போது அவன் எல்லாத்துலேயும் வெற்றியும் அடையும். அதான் அந்த ஆளுக்கு வேலை இல்லை, அந்த ஆளு ஏதாவதுனா சொல்லின்னு நம்ம அதெல்லாம் செய்ய முடியுமா கேட்க முடியுமான்னு போகும்போது உன்னுடைய வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திக்க வேண்டியது உண்டு. அதனால் ஒரு பேச்சு தட்டக்கூடாது. அப்புறம் இந்த ஐயாவுடைய புக்கு நிறைய எழுதிக்கிறாங்க. ஐயாவோட புக்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம் சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் எழுதிக்கிறாங்க. அப்புறம் மௌனம் பேசுமா, ஆமாம், அவர் கேள்வி பதிலாக எழுதிக்கிறாங்க. ஆனால் அவர் ஐயா பேசுறதை வச்சு அவங்க எழுதுனாங்க. ஆனால் இதை விட தாண்டி ஒரு சீடன் 108 மந்திரத்தை சொல்லிக்கிறார். அவர் வாழ்க்கையில் அனுபவிச்சு எழுதியிருக்காரு. அந்த சீடன் பெயர், அந்த உத்தம சீடன் பெயர் என்ன? 108 போற்றி இருக்குது. ஐயா சொல்ல சொல்ல 2 புக்கு எழுதியிருக்காரு. மௌனம் பேசுமா, சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம். ஐயா சொல்ல சொல்ல அவர் தான் எழுதுனது. யாரு? ஐயாவோட சீடர் வேலாயுத சுவாமிகள். ஆனால் அந்த புக்கில் தான் பேர் கூட வரக்கூடாதுன்னு ஐயா கிட்ட சண்டை போட்டவர். எழுதுறது நான், சொத்து அது உண்டுப்பா, உன் பேரை போட, அதுதான் நியாயம். நீ சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சிருக்குமா? நீ சொல்லணும்னா என்னால் எழுத முடியுமா? இந்த விளக்கு எரியுதுன்னா நீ தூண்டி விட்டதுனால எரியுது. அவர் சொன்ன வார்த்தைகள், இடையில போய் பேசணும் அவர்கிட்ட. அவர் சொன்ன வார்த்தை, அவர் எத்தனையோ தடவை வேலாயுதம் உன் பேரை போட்டுக்கோன்னு சொன்னார். எங்கேயுமே என் பேரே இருக்கக்கூடாது சாமி, இதுக்காக வரல நான். நீங்கள் சொல்லி கொடுத்த பாடத்தில் ஒன்று எனக்கு புரிஞ்சுது. ஞானம்ன்றது தன்னை அழிச்சிக்கிறது, தான் இல்லாமல் போகிறது மட்டும்தான். தன்னை அடையாளம் எங்கேயாவது பதிக்கணும்னு ஆசைப்பட்டா அவன் ஒரு மடையன். தன்னை உலகத்துக்கு காட்டணும்னு யாராவது சொன்னால் அவன் ஒரு மடையன். ஞானம் அடையலை சாமி. நாங்கள் நீ சொன்ன சாரத்தை பிடிச்சிக்கினேன், என்னோட அடையாளம் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவரோட பேர் கூட எங்கேயும் வரக்கூடாதுனாரு. அதே சீடன் தான் ஐயாவுக்கு 108 போற்றி எழுதினார். அந்த போற்றி அகர வரிசையில் இருக்கும். அந்த அகர வரிசையில் ஐயா வாழ்நாளில் எதெல்லாம் செஞ்சாரோ, எதுக்காக வாழ்ந்தாரோ, எந்த மக்களுக்காக போராடினாரோ, அந்த எல்லா சப்ஜெக்டும் அந்த 108 போற்றியில் வரும். ஆனால் கீழே வேலாயுதம் பேர் வராது. ஒரு சீடை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ஆசிரமத்தையே இது இருக்குது, ஓமை சொல்லலாம். ஒரு சீடை எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படியும் ஆளுங்க இருக்கிறாங்க. உலகம் எல்லாருக்கும் செலவு வைக்கும். எப்படிலாம் வாழணுன்றதுக்கும் சிலை இருக்குது, எப்படிலாம் வாழக்கூடாதுன்றதுக்கும் சிலை இருக்குது. நம்ம எந்த சிலையை கும்பிடணும்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். என்ன சாமி? ஏன்னா எல்லாத்துக்கும் சாட்சி ஓணுமே, நமக்கு ஓணும். ஒருத்தன் தப்பு பண்ணால் என்னெல்லாம் ஆனான், அவனை மாதிரி நான் தப்பு பண்ணக்கூடாது, அவனை மாதிரி வாழக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு 4 பேர் ஓணும்ல. அப்படி ஒரு கூட்டம் உருவாகும். அதை பார்த்து நம்ம பயபக்தியாக நம்ம வாழணும். சரிங்களா? இதுதான் சம விஷயம். அப்புறம் ஒரு மனிதனின் வாழ்க்கை இருக்கு இல்லையா, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை உண்டா? மரணத்துக்கு பிறகு செத்தவன் மரணத்துக்கு பிறகு பிறவி உண்டு. ஆனால் உண்மையான மரணம் எது? இந்த உடலுக்கு மரணம்ன்றது இன்னொரு பிறவியில் கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் உடல் அளவில் இறந்தா பிறவி நிச்சயம், மனதளவில் இறந்துட்டா பிறவின்றது இல்லை சாமி. மனதளவில் யாரால இறக்க முடியும்? சாப்பிட்றேன், ரமணர் சாப்பிடுவார், சாப்பாடு போடுவாங்க, சாம்பார் ஊற்றுவாங்க, பொரியல் வைப்பாங்க, எல்லாத்தையும் வைப்பாங்க. எல்லாரும் உட்காந்து அவரே கூட்டத்தில் உட்காந்து தான் சாப்பிடுவார். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சாம்பார் பேசுவாங்க, தொட்டுக்க பதார்த்தம் எடுப்பாங்க, ஊறுகாய் எடுத்துப்பாங்க, எல்லாம் எடுத்துப்பாங்க. இவரு என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பேசிவார். சாமி என்ன சாமி இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா எது என்ன ருசின்னு உங்களால் சொல்ல முடியுமா? எதுக்கு நான் சொல்லணும்? இந்த உடலுக்கு உணவை தான் நான் போடுறேன். நான் ருசியை உணர ஆரம்பிச்சுன்னு சொன்னால் முதல்ல என் நாக்கு அது அடிமையாகும். நாளைக்கு இது கிடைக்காதான்னு ஏங்கும். அப்போ புலனுக்கு ஒரு ஆசை உருவாக்குற வழியை நான் போனேன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசும் என் கையை விட்டு போகும். இதில் ஒரே ஒரு சாப்பாட்டில் எவ்வளோ ஒழுக்கத்தை கடைபிடிச்சாங்க பாருங்க. அப்போ அவங்க மனதளவில் இறந்துட்டாங்க, உடல் அளவில் வாழ்ந்தாங்க. மனுஷன்லாம் எப்படி வாங்குறான்? மனமும் சாகலை, உடல் அளவில் தான் சாகுறான். ஏன்னா பிறவி எடுக்க போது இந்த உடல் இல்லை, இது மண்ணால் செஞ்ச உடல், இங்கே மண்ணிலேயே விடும். பிறவி எடுக்க போகிறது எது? உள்ளே இருக்கிற ஒரு பொருள். அந்த பொருளுக்கிட்ட எந்தெந்தெல்லாம் தப்பு, எதெல்லாம் சரியாக பண்ணமோ
அந்த எல்லா ரெக்கார்டையும் எடுத்துன்னு போய் இன்னொரு கூட்டில் போடுவாங்க. அதுவும் சுடாத மண்ணு தான். அதுதான் சுட்ட மண்ணாக இருந்தால் பிறவி என்றதே இல்லையா. மண்ணொன்று கண்டீர் இரு வகை பாத்திரம் விண்ணென்று இருந்தது அப்படின்னு யார் சொல்றது? திருமூலர் சொல்ற. 2 வகையான மண் பாத்திரங்கள்ப்பா. ஒரு மண் பாத்திரம் தண்ணியை ஊற்றினோன்னா கரைஞ்சி போயிடுச்சு, மண் தண்ணியோட கரைஞ்சி போச்சு. இன்னொரு பாத்திரம் தண்ணியை ஊற்றினா அப்படியே நிற்கிது. காரணம் என்ன? இந்த பாத்திரத்தை தீ கொண்டு சுட்டுட்டாம்பா, அந்த பாத்திரத்தில் தீ சுடவே இல்லை. அதனால அது எங்கேருந்து வந்தது அப்படி போகுது. அது பிறவியோட அர்த்தம். அப்போ யோகம்ன்றது நம்மளுடைய ஆன்மாவை, நம்ம உயிருக்கு தீ மூட்டுது. இந்த தீ நமக்கு பிறவி இல்லாத ஒரு நிலையை கொடுக்குது. இந்த தீ உருவானா மனதில் ஆசை குறையும், காமம் குறையும், பாசம் குறையும். அப்போ அவங்க இருந்தும் செத்தவங்களுக்கு சமம். அவங்க எது பின்னாடி ஓட வேண்டிய வேலை இல்லை. எதுவும் அவங்களுக்கு வேண்டிய பொருளும் இல்லை, வேண்டாத பொருளும் இல்லை. புரியுதுங்களா? அப்போது மனசை அழித்து வாழ்ந்தவங்க எல்லாரும் பிறவி இல்லாத ஒரு நிலை அடைவாங்க சாமி. உடல் அளவில் இறந்த எல்லாரும் பிறவி எடுத்து எடுத்து சாக வேண்டியது தான். எத்தனை பிறவினே தெரியாது. மாணிக்கவாசகர் சொன்னாம தான், இந்த கடல் மண் எவ்வளோ துளி இருக்குதோ அவ்வளோ பிறவிகளாக எடுத்து நான் இங்கே வந்திருக்கிறேன். புல்லாகி பூண்டாகி மரமாகி கொடியாகி தேவராய் அசுரராய் வல்மிருகமாயின்னு சொல்கிறாரு. இவ்வளோ பிறவியும் எடுத்து தான் நான் மனுஷனாக வந்துக்கிறேன். இவ்வளோ பிறவியும் எடுத்து மனுஷனை வந்து என்ன சாதிச்சோம்? மிருகம் என்ன செஞ்சதோ அதே தானே செய்கிறோம். அது பசிக்கு சாப்பிடுது, அதுக்கு எண்ணம் வந்தால் புணருது, அதுவும் ஒரு நாள் செத்து போகுது. நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம முன்னோர்களும் அப்படி தானே இருந்தாங்க. அதே வாழ்க்கையை வாழ்ந்தால் எனக்கும் அப்படி ஒரு நிலை தானே. அந்த வாழ்க்கையில் என்ன பெருமை இருக்குது? ஒன்றும் இல்லையே. அதுக்கு நான் மிருகமாக வாழ்ந்து போயிருக்கலாமே. அதுக்கல்ல, யாராலையும் உணர முடியாத ஒரு பொருளை உனக்குள்ளே இறைவன் கொடுத்துட்டான். நீ தாண்டா அவன், அவன் தாண்டா நீன்னு உணர்றதுக்காக தான் இந்த வடிவமே. வேற எந்த வடிவமும் குறுக்கில் தான் இருக்குது. எல்லா பொருளுக்கும் முதுகு தண்டு குறுக்கில் தான் இருக்குது. நமக்கு மட்டும்தான் வானத்தை பார்த்து இருக்குது. எதுக்காக? விண்பொருள் எதுவோ, இறைவன்றவன் ஆகாயம் மாதிரி, அந்த பொருள் எதுவோ அதே பொருள் உனக்குள்ள தானே இருக்குது. நீ உணர்ந்துருவியா உன் வாழ்நாளில் அப்படின்னு இறைவன் காத்துட்ருக்கிறான். அந்த மாதிரி காத்துருந்தவங்களை உணர்ந்துட்டா அவங்களுக்கு மரணம்ன்றது இல்லை சாமி, அவங்களுக்கு பிறவின்றதும் இல்லை. மற்றவங்க எல்லாரும் சாக வேண்டியது தான், பிறவி எடுக்க வேண்டியது தான். ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. நெஞ்சுரத்தைத்தா வரத்தைத்தா நல்லறத்தைத்தா. திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. அறிவைத்தா மன தெளிவைத்தா. மகிழ்வைத்தா நல் மனதைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம்